கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். முன்னைய வகுப்பிலே வினாத்தாள் 2019 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையிலே வந்த வினாக்களிலே முதலாம் 2ஆம் பக்கங்களிலே வந்த வினாக்களை பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே அதனுடைய 3ஆம் பக்கத்திலே வருகின்ற மிகுதி வினாக்களை பார்ப்போம். இங்கே ஏற்கனவே 2019 ஆண்டு நடைபெற்ற வினாத்தாளிலே வினாத்தாள் 2 வந்த 2ஆம் பக்கத்தில் உள்ள முழுமையான வினாக்களை பார்த்துவிட்டோம். அதனைத் தொடர்ந்து 3ஆம் பக்கத்திலே 7ஆம் வினா, 8ஆம் வினா, 9ஆம் வினா, 10, 11, 12ஆம் வினாக்கான ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆகவே இந்த 12ஆம் வினாவுக்கு அடுத்ததாக 13, 14, 15, 16 வினா 17 வினாக்களை இன்றைய வகுப்பிலே பார்த்து அதை தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் நீங்கள் இங்கே 13ஆம் வினாவை நாங்கள் நேரடியாக அடித்து பெறப்பட்ட வினாக்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ரைட், இங்கே பாருங்கள். பின்வரும் சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள ஒவ்வொரு வாக்கியம் எழுதுக. அப்போ நாங்கள் நேரண்டா இதில் ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு வாக்கியம் எழுதட்டாம். அப்போ நாங்கள் இதில் பார்ப்போம். இதில் பார்க்கலாம். இதில் திஸ் அண்ட் இருக்குது, அதே போல் ஹார் இருக்குது, அதே போல் இஸ், அதே போல் ஸ்மால் இருக்குது, அதே போல் இருக்குது. அப்போ இந்த 5 சொற்கள் இங்கே இருக்குது. இந்த 5 சொற்களை ஒழுங்குபடுத்தினா ஒரு ஆங்கில வாக்கியம் ஒன்று வரும். அந்த வாக்கியத்தை தான் இங்கே எழுத சொல்லி இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு இது முதலாவது எடுக்கலாம். திஸ் இஸ் a small car. அப்போ இப்படி நாங்கள் விடலாம். அப்போ நாங்கள் இதை ஒழுங்குபடுத்தி போட்டு படபடண்டு எழுதி கொள்ளலாம். அப்போ நாங்கள் இதில் கவனிக்கணும். இதில் திஸுக்கு கேபிட்டல் டி வந்திருக்கு. அப்போ கேபிட்டல் டி என்றா அங்கேயும் கேபிட்டல் டி தான் எழுத வேணும். இல்லையண்டா அங்கே உங்களுக்கு பிழை வரும். அப்போ அங்கே என்ன போட்டிருக்குதோ அதே போல் அப்படியே போடணும். ஏனெண்டா இங்கே எழுத்துக்களை பிரதியீடு செய்கிறதால அதுக்குரிய புள்ளிகள் அது உள்ளபடி எழுதினா தான் புள்ளிகள் கிடைக்கும் என்று அங்கே விடைத்தாளில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால் நாங்கள் திஸுக்கு டி கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டலில் போட வேணும். அப்போ திஸ் இஸ் அதே போல் அடுத்த 3வது அதே போல் ஸ்மால், அதே போல் அங்கால கார். அப்போ இங்கே கவனிங்க. அப்போ இங்கே இதில் நாங்கள் இதில் நம்பர் போட்டு பார்க்கலாம் வேணுமெண்டா, ஆனால் போட்டுட்டு ஒருக்கா அழிச்சு விடலாம். ஏனெண்டா இதில் அப்படி செய்கிறது செகண்ட் பார்ட்டில் இல்லை. அதனால் நாங்கள் அந்த வேலையை செய்யணும். அப்போ இதுக்குரிய விட என்னண்டு திஸ் இஸ் எ ஸ்மால் கார். அப்போ இப்படி போட்டு விட்டால் இதுக்குரிய புள்ளி கிடைக்கும். இதில் வேறு மாற்றம் செய்யலாது. அதே நேரம் இந்த சொல்லிடவழியில் கவனத்தில் உள்ளணும். சொல்லிடவழி இல்லாமல் அதை சேர்த்தெழுதி ஸ்மாலோட சேர்த்து விட்டால் வேறொரு சொல்லாக மாறும். அப்போ அந்த இடத்துல அதுக்கும் புள்ளை வரும். அதனால் சொல்லிடவழி கட்டாயம் வேணும். சொல்லிடவழி வேணும். அதே போல் உள்ளதை உள்ளபடியே எழுதணும். அங்கே மேலே ஒழுங்குபடுத்தலுக்கு தரப்பட்ட கேள்வியில் எப்படி எழுத்துக்கள் இருக்குதோ அதே பேட்டர்னில் இருக்க வேணும். இல்லைண்டா இதுக்கு பிழை இப்படி எழுதியிருந்தால் சரி கிடைக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் பிழைவார சந்தர்ப்பம் இது. அடுத்தது பார்ப்போம். தே ஃபாஸ்ட், ரன்னிங், வெரியண்டு இருக்குது. அப்போ நான் பார்ப்போம். இதுக்கு ஒழுங்குபடுத்தினா தேயா, அப்போ 1, தேயா 2, அப்போ தேயா அதே போல் ரன்னிங் 3, 4, 5. இது அங்கே இதில் இது பழைய சிலபஸில் கைநூலுக்கு பின்னுக்கு இந்த பந்திகள் அடிச்சிருக்கு. ஒவ்வொரு வசனங்களும் அடிச்சிருக்கு. அல்லது பாடப்புத்தகத்தில் ஆங்கில பாடப்புத்தகங்களில் இது இருக்குது. அப்போ நாங்கள் இதை பார்க்கலாம். அப்போ எழுதி விடலாம். தேக்கு அங்கே கேபிட்டல் போட்டுருக்கு. அதனால் இங்கேயும் கேபிட்டல் போடணும். They are running
இப்போ பாருங்க அதே போல் அதில் மேலே உள்ள படிகள் இருக்குது. நான் இங்கே போர்டில் எழுதுகிறபடியே இடம் காணாமல் வரும். உங்களுக்கு அங்கே பேப்பர் கணக்கே வரக்கூடிய மாதிரி இருக்குமே. நாங்கள் இங்கே சின்னனே எழுத இல்லாது, போர்டில் சின்னனே எழுத இல்லாதபடியே நாங்கள் இப்படி எழுதியிருக்கிறோம். நீங்கள் தே ஆர் ரன்னிங் வெரி ஃபாஸ்ட்டுன்னு போடலாம். ரைட். அப்போ இங்கே பாருங்க, இங்கே இது நம்பர் போட்டாலே அழைச்சி விடுங்க. ரைட். அப்போ பாருங்க இங்கே, அப்போ இப்படி எழுதிவிட்டால் சரி 2 மார்க்ஸ் கிடைக்கும். அங்கே ஏற்கனவே நான் முதல் போன வகுப்பில் விளங்கப்படுத்தியிருந்தேன். இந்த மாதிரி இது இது எத்தனை ஆங்கிலம்? ஒரு ஆங்கிலம் 2 3 4. முதலாவது வகுப்பில் 4 இருக்குது, இந்த வகுப்பில் 4 2 6. மொத்தமே ஆங்கிலத்துக்கு 6 புள்ளி இங்கே வழங்கப்படும். அப்போ 6 புள்ளிகளும் இதில் நான் எழுதின போல் சொல்லிட வழிகள் விட்டு சரியான முறையில் எழுதியிருந்தால் இதுகளுக்கு முறைய புள்ளி 6 புள்ளி அப்படியே கிடைக்கும். அதே போல் சிங்களத்துக்கு 2 புள்ளி கிடைக்கிறவங்க 2 கேள்வி இருக்குது. இதில் பாருங்கள் பேரை ககண்டு இருக்குது. பேரேண்டா கொய்யா, ககண்டா மரம். ஆகவே நாங்கள் இதுக்குரிய விட என்ன எழுதலாம்? கொய்யா மரம். ரைட். அடுத்த பாருங்க, பின்வரும் வாக்கியம் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தை தமிழ் எழுத்துக்களில் எழுதுக. கைகளை மேலே உயர்த்துங்கள். கைகளை மேலே உயர்த்துங்கள் என்றால் சில சந்தர்ப்பத்தில் 2 விட வரும். அப்போ இந்த முறையும் உங்களுக்கு 2, அந்த முறை கேள்வியிலையும் 2 கொடுத்துருந்தேன். அப்போ அதிகளட்ட ஓசவன். இதில் வடமொழி காணாமல் போடலாம், நோமல் காணாமல் போடலாம். ஆனால் நீங்கள் அங்கே பாடப்புத்தகத்தில் வடமொழி காணா இருக்கிறபடியே நீங்கள் வடமொழி காணா தான் இதுக்கு போடுவேன். அப்போ அதிகளட்ட ஓசவென்ன அல்லது இது பாடப்பதில் இருக்கிறது. அல்லது அந்த முறை கொடுத்திருந்த விட இன்னொரு விடை ஒன்று கொடுத்திருந்தது அதிகளட்ட உசன்னு இருக்குது. அப்போ நாங்கள் 2ல் ஒரு விடை போட்டிருந்தால் இதுக்கு சரியான புள்ளியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, இதில் 14ஆம் வினா சரி, அதே போல் 15ஆம் வினா சரி. அப்போ 2 சிங்களம். ஒன்று சிங்களத்தில் தந்ததை தமிழில் எழுத வேணும், அடுத்தது தமிழில் தந்ததை சிங்களத்தில் எழுத வேணும். அப்போ ஆங்கிலத்துக்கு 6 புள்ளி, சிங்களத்துக்கு 2 புள்ளி, மொத்தமே 8 புள்ளி இதுக்குள்ளே செலவாகும். ரைட். அடுத்த பகுதி, அப்போ இவ்வளோந்தான் தமிழ் பகுதி. 15ஆம் வினாகான தமிழ் பகுதியும் ஆங்கில பகுதி சிங்கள பகுதியோட இந்த பகுதி முடியும். முடிஞ்சால் அடுத்த பகுதி கணிதம் ஆரம்பிக்கும். அப்போ கணித பகுதி ஆரம்பிக்கிறோக்கு நாங்கள் இங்கே பார்க்கலாம். 16ஆம் கேள்வி 26,087 என்னும் எண்ணை இலக்கத்தில் எழுதுக. அப்போ இதே என்ன செய்கிறேன்னா கவனத்தில் கொள்ளணும். இங்கே 20 என்பதை குறிக்க வேணும். 26,087. இப்போ நாங்கள் இதை பென்சிலால் குறிக்க வேணும். குறிச்சிட்டு எழுதலாம். அப்போ 20 என்றா நாங்கள் இதில் செய்ய வழியை போடலாம். 20 என்றா இங்கே 26,000. அப்போ 26,000 என்று எடுக்க வேண்டும். 20 எத்தனை ஆயிரம் என்றால் 26,000. இப்போ 26,000 என்றால் நாங்கள் இங்கே போடலாம் 26,000. அப்போ 26,000 இருக்கு. 26,087. அப்போ 87. அப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் என்ன கூட்டுறது. கூட்டி போட்டால் எங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளையும் இல்லாமல் விட வரும். 80 இங்கே 0 6 10. அப்போ இங்கே போட வேண்டியது அதில் வந்தபடியே நாங்கள் செய்து பார்த்தபடியே 26,087. அப்போ இங்கே பாருங்க, கூட இந்த முறை புலப்பட்டவை என்னத்துக்குண்டா இதுக்குள்ளே அவதானிச்சமெண்டா என்னத்துக்குள்ளே புலப்பட்டவைண்டா இந்த 0 போடாமல். ஏனெண்டா நாங்கள் 26,087க்கு அந்த 0 போடுறீங்க. ஏன் இந்த முறை செய்தால் அந்த 0 போடலாம், இந்த முறையில் செய்தால் அந்த 0 இலகுவாக போடலாம். ஏன் ஒவ்வொரு எண்களை நான் சொல்லப்பட்ட சொற்கள் தரப்பட்ட எண்களை பிரிக்கிறது. அப்போ சொற்களை பிரிக்கிறது. 26,000 ஆயிரங்களை பிரிக்கிறது. அடுத்தது அங்கால இருந்தால் பிரிக்கிறது, அல்லது இங்கே 87. அப்போ 87க்கு நாங்கள்
சொல்ல பிரித்தோம்டா 26,000 என்பது 26,000 என்ற சொல் தான் அப்படி வந்தது. 80 என்பது 80 என்றது தான் 80 என்று வந்தது. அடுத்து 7. ரைட், ஓகே. ஆகவே இப்படியானதில் நாங்கள் இப்படி செய்து பார்க்கலாம். கூட்டி போட்டு பார்த்து செய்தோம்டா எங்களுக்கு ஒற்று பிழையுமே வராது. இந்த பூஜ்ஜியம் போடுற பிழைய அதுகளெல்லாம் வராது. இப்படி கூட்டி போட்டு செய்யலாம். விளங்குதானே? இப்போ கூட்டி போட்டு செய்கிற முறை எப்போவுமே பிழை பெறாதுன்றதை மனதில் வச்சுக்கொண்டு இப்படி கூட்டி போட்டு செய்யுங்கோ. அடுத்தது பார்ப்போம். கட்டத்தில் உள்ள இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணை எழுதுக. மிகப்பெரிய எண்ணண்டா கட்டத்தில் காணப்படுற இலக்கங்களை இறங்கு வரிசைப்படுத்தி விட்டால் மிகப்பெரிய எண் வரும். ஏறு வரிசைப்படுத்தினா மிகச்சிறிய எண் வரும். அப்போ முதலாவது கட்டத்தில் உள்ள இலக்கங்களில் மிகப்பெரிய எண்ணை போடுறது, அதனால் 7. அடுத்தது அதுக்கு அடுத்தது குறைஞ்சோண்டு போக வேணும், அதனால் 4. அதே போல் அடுத்தது 2, அடுத்தது 0. அப்போ என்ன விட 0 சில பேர் 6 போல் எழுதியும் பிளவாராக்கள் இருக்கு. அப்போ இங்கே 7,420 என்று வரும் விட. அப்போ சில 7,420க்கு இப்படியும் போடலாம். அப்படி 7 அங்கால 420. இது என்னென்றால் மூவிலக்கங்களுக்கு அடுத்து, அதாவது மூவிலக்கங்களுக்கு ஒரு இடைவெளி போடுறது, அது புத்தக முறையில் அப்படி இருக்குது. அப்போ அது போட்டாலும் சரி அல்லது இப்படி எழுதினாலும் சரி. ரைட். அப்போ அதனால் 2 விடையும் இதில் சரி, புத்தகத்தில் உள்ள முறைப்படியில். அப்போ இங்கே கவனியுங்கள், நாங்கள் போன வகுப்பிலே பார்த்தது போல் இங்கேயும் நாங்கள் அந்த 3ஆம் பக்கத்தின் தொடர்ச்சியாக 3ஆம் பக்கத்திலே வந்த கேள்விகளில் தொடர்ச்சியான கேள்விகளை பார்த்துனாங்க. இதில் இந்த பக்கத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம், ஆக ஆங்கில எழுத்துக்களில் சொல்லிடவழி விட வேணும். அடுத்தது ஆங்கில எழுத்துக்கள் எழுதுறதுக்குள்ள அந்த ஒழுங்குபடுத்தி வசனம் எழுதுறதுக்குள்ள நாங்கள் கட்டாயமாக அதில் உள்ளதை உள்ளபடியே அப்படியே எழுத வேணும். ஆங்கில எழுத்துக்கள் அங்கே எப்படி அச்சடிக்கப்பட்டோ அதே போல் கேபிட்டல் சிம்மோலண்டு அதே போல் எழுத வேணும். சொல்லிடவழி வரணும், அதில் மாற்றம் செய்யக்கூடாது. அதே போல் சிங்களம் பாடப்புத்தகத்தில் எப்படி தரப்பட்டதோ அதே போல் விடையே கொடுக்க வேணும். கொடுத்திருந்தால் உங்களுக்கு அதுக்குரிய முழுமையான மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும். அதுக்கு பிறகு கணிதம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்போ இவ்வளவு பகுதியையும் நாங்கள் இந்த பக்கத்தில் பார்த்துட்டோம். இனி அடுத்த பக்கத்தை பார்ப்போம். அடுத்த பக்கம் 4ஆம் பக்கம். இப்போ 4ஆம் பக்கத்தில் நாங்கள் கணிதம் ஆரம்பித்தாச்சு. அப்போ கணிதம் ஆரம்பித்தா மிகுதி கணிதங்களை தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் அங்கால சுற்றாடலுக்கு மாறும். அப்போ கணிதத்துக்கு 30 அல்லது 32 மார்க்ஸ் பெறக்கூடிய மாதிரி. இப்போ கணிதமும் தமிழ் பகுதியும் மார்க்ஸில் கூடும் குறையும். அப்போ இங்கே பேலன்ஸ் ஆகிறோக்கு இங்கே அங்கே காணாட்டில் இங்கே 32 ஆகிடும், அங்கே குறைப்பேன். அவை 32 நிலையை வச்சுக்கொள்ளலாம். கணிதத்துக்கு 30 மார்க்ஸ் வருமெண்டா நிலையை பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இங்கே 4ஆம் பக்கத்தில் 18 தொடக்கம் 24 வரையான கேள்வி இருக்குது. ஒவ்வொரு கேள்வியாக பார்ப்போம். பின்வரும் எண்களில் 7 என்னும் இலக்கத்தினால் காட்டப்படும் பெறுமதி 700 ஆக உள்ள எண். அப்போ 700 ஒன்றினிடம் 10னிடம் 100னிடம் 1000னிடம் பார்க்கலாம். 1000னிடம். அப்போ இங்கே பார்த்தோம்டா 700 100னிடத்தில் நிற்குது. அப்போ 100னிடத்தில்ண்டா இது முதலாவது பார்ப்போம். ஒன்றினிடம் 10னிடம் 100னிடம் 100னிடத்தில் 200 தான் நிற்குது. இங்கே ஒன்றினிடம் 10னிடம் 100னிடத்தில் 0 இருக்குது. இங்கே பார்ப்போம் ஒன்றினிடம் 10னிடம் 100னிடத்தில் 700 இருக்குது. ஆகவே விடை இந்த விடை தான் இதுக்கு சரியே வரும். ஆகவே 6753 விடை 6753. நாங்கள் இப்படி விடையே கொடுக்குறோம். ரைட். அப்போ அப்போ கவனையும் வாசிக்கணும். 700 ஆக உள்ள எண் ஜாதண்டான் கேட்டது. சில பேர் 7 கொடுக்குறே இல்லை, அந்த எண்ணை கட்டத்தில் காணப்படுற எண்ணைத்தான் கேட்டது. அப்போ நாங்கள் அந்த எண்ணைத்தான் நீங்கள் எழுத வேணும். அப்போ 6753 எண்ணை கொடுக்க வேணும். அடுத்தது கீழே உருவில் காட்டப்பட்டுள்ள மரத்துண்டின், இது ஏற்கனவே நாங்கள் படித்தது தான், பாடப்புத்தகத்தில் படித்த விடயங்கள்லாம் இதில் வரும். அப்போ பாடப்புத்தகத்தில் நீங்கள் சரியான முறையில் கணித பாடப்புத்தகத்தை 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு பாடப்புத்தகங்களை சரியான முறையில் படித்தா இந்த செகண்ட் பார்ட் கணிதம் செய்கிறது ஈஸி, அவ்வளோ ஒரு கடினமும் இல்லை. கீழே உருவில், இது நீளம் தூரம் என்ற பாடத்தில் இருக்குது. அப்போ கீழே உருவில் காட்டப்பட்டுள்ள மரத்துண்டின் நீளமும் விளையாண்டு கேட்டிருக்கு. அப்போ இது ஒரு முறிஞ்ச ரூலர் தந்திருக்குது. அப்போ முறிஞ்ச ரூலர்ண்டா நாங்கள் முழுமையில் ஆரம்பத்திலேருந்து இந்த மரத்துண்டு வைக்க இல்லை, இடையில இருந்து தான் வச்சிருக்குது.
அப்போ நாங்கள் இடையில இருந்து தான் இதுக்கு கணிப்பிட வேணும். இதில் 2 முறையை பயன்படுத்தலாம். அப்போ இறுதியில் உள்ளதை நாங்கள் வச்சோண்டு 8ண்டா 8ல் இருந்து 1 கழிக்கலாம். ஏன்னா 1 சென்டிமீட்டர் இங்கே எல்லாம் போட்டுது. இந்த 1 சென்டிமீட்டரை கழிக்கலாம், 7 போடலாம். அப்படி செய்யலாம். அல்லது இன்னும் ஒரு இலகுவான வழிமுறை இருக்குன்னால், இலகுவான வழிமுறை என்னென்றால் இந்த இடைவெளியை பார்க்கணும். ஒவ்வொரு இலக்கங்களுக்குமான இடைவெளி எவ்வளோண்டு பார்க்கலாம். அப்போ 1க்கும் 2க்குமான இடைவெளி, 2க்கும் 3க்குமான இடைவெளி, 3க்கும் 4க்குமான இடைவெளி, 4க்கும் 5க்கும், 5க்கும் 6க்கும், 6க்கும் 7க்கும், அதே போல் 7க்கும் 8க்கு. அப்போ எத்தனை இடைவெளியில் இது அமைஞ்சிருக்குது, இந்த பொருள் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்போ நாங்கள் இதில் ஒரு இடைவெளி வருது. அதே போல் இதில் ஒரு இடைவெளி, 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 இதில் ஒரு இடைவெளி. ஆகவே 1 2 3 4 5 6 7 இடைவெளி வந்திருக்கு. அப்போ 7 இடைவெளி என்றால் நாங்கள் விட போடலாம் 7 சென்டிமீட்டர். அப்போ ஏற்கனவே சென்டிமீட்டர் தான் இருக்குது, அதனால் நாங்கள் தனியாக 7 மட்டும் போட்டால் சரி, சென்டிமீட்டர் போடக்கூடாது. ஏற்கனவே தந்திருந்தால் நாங்கள் அந்த குறியீடு போடுறது இல்லை. 7ண்டா 7 தான் போடுறது, அங்கே சென்டிமீட்டர் தந்திருக்கு, அதனால் 7 போட்டு விட்டால் சரி. இப்போ இவ்வளோ அங்கே தானே. அப்போ இந்த இடைவெளி 1 2 3 4 5 6 7. அப்போ இடைவெளி எண்ணு மரக்குத்தி கிடக்கிற எண்களுக்கான இடைவெளி எண்ணி விட்டேன். சரி, அரையில் வந்து அரை எண்டு போட வேண்டிய அதாவது தசம் 5 ரைட், அப்படி போட்டு விட்டால் இதுக்கு சரியாக இருக்கும். அப்போ செய்கிற வழிமுறை இதுக்கு இதுதான். அடுத்த 20வது கேள்வி. கீழே தரப்பட்டுள்ள செவ்வகத்தில் 2 சமச்சீர் கோடுகளை வரைக. அப்போ செவ்வகம் எப்படி இருக்குன்னா, செவ்வகம் இருக்கிற அமைப்பு இதுதான் செவ்வக அமைப்பு. அப்போ இங்கே இருக்க செவ்வகத்தை நீங்கள் பார்க்கலாம், இதுதான் செவ்வகம் அமைப்பு. அப்போ இந்த செவ்வகத்துக்கு தான் வரையிட்டோம். அப்போ இந்த செவ்வகத்துக்கு வரையிட்டோம், இல்லை கிடக்கிற செவ்வகம் இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த செவ்வகத்துக்கு வரையிட்டோம். அப்போ வரைகிறேன்டா எங்களுக்கு தெரியும் சதுரத்துக்கு 4, செவ்வகத்துக்கு 2, அதோட 2 தான் கேட்டும் இருக்குது. அப்போ 2 தான் கேட்டு இருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு டாட் லைனில் வரைகிற முறையும் இருக்குது, நேரடியும் வரையலாம். இப்போ 1 இப்படி வரையலாம், அல்லது நேர்கோட்டில் இப்படி வரைஞ்சாலும் சரி. அதே போல் அடுத்ததுக்கு சம அளவில் இப்படி வரைஞ்சி விட்டால் சரி, ரைட். இங்கே இப்படி வரையக்குள்ள சமச்சீர் கோடுகள் வரையக்குள்ள புத்தக முறையை நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிங்கன்னா சரியே இருக்கும். அப்போ புத்தக முறையில் டாட் லைன் போட்டிருக்கு. அப்போ நாங்கள் அதை போடலாம். ஆனால் இங்கே சொய்ஸ் விட இப்படி தந்தபடியே நான் அப்படி போடுறேன். புத்தகத்தில் இந்த டாட் முறையானது தான் இருக்குது. அப்போ நாங்கள் அந்த முறையில் இணைச்சி விட்டால் சரி. அப்போ இப்படி இதுக்கு இப்படி செய்யலாம். அடுத்த பார்ப்போம். பழ வியாபாரி ஒருவர் 4 வாரங்களில் விற்பனை செய்த அன்னாசி பழங்கள் பற்றிய தகவல்கள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. அப்போ ஒவ்வொரு பேரமும் விற்பனை செய்யப்பட்டது போட்டு. முதலாம் பேரத்தில் 1256, அடுத்து 1345, 1742, 2480. முதலாம் 2ஆம் பேரங்களில் விற்பனை செய்யப்பட்ட மொத்த அன்னாசி பழங்கள் எத்தனை என்று எடுக்கும். முதலாம் 2ஆம் பேரம் என்றால் இந்த 2 பேரங்களையும் நாங்கள் குறிப்பிடலாம். இந்த 2 பேரங்களும். அப்போ இந்த 2 பேரங்கள்லையும் எவ்வளோ ஆண்டு நாங்கள் பார்த்தோம்னா சரி. அப்போ அடுத்த கேள்வி, 3ஆம் பேரத்தை விட 4ஆம் பேரத்தில் எத்தனை அன்னாசி பழங்கள் கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் அடுத்த செய்ய வேண்டியது இதுக்குமான கழித்தல். அப்போ இதுக்கு 2 இதில் அன்னாசி பழங்கள் எத்தனை விற்பனை செய்யப்பட்ட மொத்தம் மண்டா இதுக்கு என்ன செய்ய வேணும், 2ஐயும் கூட்ட வேணும். அடுத்தது இதில் விற்பனை செய்யப்பட்ட கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டா இதுக்கு இடை வித்தியாசம் தான், அதனால் வித்தியாசம் எவ்வளோண்டு பார்க்குறது கழிக்க வேணும். இப்போ இந்த 2 செயற்பாட்டையும் செய்தோம்னா இது புரியப்பட வரும். அப்போ பார்ப்போம். முதலாவது கேள்விக்கு 1256, 1345 இருக்குது. அப்போ நாங்கள் 1256, 1345 அப்போ பார்ப்போம். 6 11 மிச்சம் போட்டு செய்ய பழக வேணும்.
അപ്പോൾ 5 6 മഞ്ഞും 11 ഉണ്ട് മിച്ചം 5 4 9 കൊണ്ടും 10 പൂജ്യം എഴുതി ഉണ്ട് മിച്ചം 3 2 5 கொண்டும் 6 2 ஆகவே முதலாவது கேள்விக்கான விடையை நாங்கள் கொடுக்கலாம் 2601. ஆகவே இந்த புள்ளிக்கோட்டில் எழுதலாம் 2601 2601. ரைட். அடுத்தது ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். இதுக்கான இது கூடுதலாக இருக்குன்னா நாங்கள் குறைஞ்சதிலிருந்து அதாவது குறைஞ்சதை கூடுதலிருந்து கழிக்கப்படும். அப்போ 2480 2480 1842 கழிக்கும். அப்போ கழிச்சு விட்டோம்டா இங்கே கடன் எடுக்க வேணும். 2000 அடங்காது, அதனால கடன் எடுத்தோம்டா அப்போ இங்கே 7 இங்கே 10 மாறும். அப்போ 10லேருந்து 2 போனால் 8, அதே போல் 7லேருந்து 4 போனால் 3. அப்போ அடுத்ததும் கடன் எடுக்க வேணும். அப்போ இங்கே 1 மாறுவார், இங்கே 14 மாறுவார். இப்போ 14லேருந்து 8 போனால் மிகுதி 6, அதே போல் 0. ஆகவே விடை 638 வரும். அப்போ இப்படி இதுகளுக்கான நாங்கள் செய்து போட எல்லாம் இதில் நான் இதில் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுக்கு செய்க வழியிலான் செய்ய வேணும். செய்க வழிக்கு ஒரு பேப்பர் ஒன்று தரப்படும். அந்த பேப்பர்லேயே நீங்கள் செய்து பார்த்து இங்கே விடையே போட வேணும். இப்போ செய்க வழியை பயன்படுத்தி செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ செய்க வழி பேப்பர் அங்கே கட்டாயமாக நீங்கள் கேள்வியோ முதல்ல ஒரு செய்க வழி பேப்பர் ஒன்று தருவாங்க. அப்போ அந்த செய்க வழி பேப்பரை பயன்படுத்தி நீங்கள் இந்த மாதிரியான கூட்டல் கழித்தல் எல்லாத்தையும் மேலே போடணும். இந்த சைடில் போடக்கூடாது. இந்த சைடில் போடுறது எங்களுக்கு பொருத்தப்பாடு இல்லை. பேப்பரில் கிண்டின போல் இருக்கும். ஒரு நாளும் கூட்டல் கழித்தலை இதில் செய்யாதவங்க. கூட்டல் கழித்தல் செய்கிற எல்லாம் அங்கே இதில் ஏதாவது இந்த இதில் நான் ஏற்கனவே நீளத்தை பார்க்குறோக்கு அங்கே போட்டிருந்தேன்னா அந்த நீளத்தை பார்க்குறது அப்படி படங்களில் செய்து பார்க்கலாம். மற்றபடி முழுக்கலம் செய்ய வேண்டிய எல்லாம் கூட்டல் கழித்தெல்லாம் செய்ய வழி பேப்பர் கட்டாயமாக. ரைட். அப்போ இங்கே பாருங்கள், இதில் 21 கேள்விகளை இதில் பார்த்துட்டோம். அப்போ இதில் உள்ளது இது 4ஆம் பக்கத்துக்குள்ள வந்த கேள்வி. அப்போ மிகுதியை பார்ப்போம் அடுத்த செட்டில். அப்போ பார்ப்போம் அடுத்தது சதுர சென்டிமீட்டர் சதுரக்கட்ட அமைப்பொன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதில் நிலற்றியுள்ள பகுதியின் பரப்பளவு எத்தனை சதுர சென்டிமீட்டர் என்று கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் என்னண்டா இதில் நாங்கள் பரப்பளவை பார்க்கலாம். இது கடந்த கால வினாக்களுடைய பரப்பளவு தந்திருக்குது. அப்போ இப்படியான பரப்பளவு வரலாம், இப்படியான பரப்பளவு மற்றபடி பெரிய பரப்பளவு இல்லை இந்த முறை. அதனால் நாங்கள் அதை பெரிய பரப்பளவு காண்ற விடயங்களை பார்க்க தேவையில்லை. இதில் நாங்கள் இது ஓரளவு செய்யலாம். ஏன்னா இது நுண்ணறிவு கேள்விக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் வாருது. அதனால் நாங்கள் செய்யலாம், இதை இலகுவே செய்யலாம், பெரிய வேலை இல்லை. இங்கே பார்ப்போம். இதை நாங்கள் பார்த்தோமென்றால் சதுர சென்டிமீட்டர் சதுர கட்டம் ஒன்று சதுர சென்டிமீட்டர் சதுர கட்ட அமைப்பொன்று படத்தில் காட்டப்பட்டது. அதில் நிலற்றியுள்ள பகுதியின் பரப்பளவு எத்தனை சதுர சென்டிமீட்டர் தந்து கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் இதில் பார்க்கலாம். இதை நாங்கள் கட்டமடிக்க வேணும். இந்த கட்டங்களை அப்படியே கட்டமே கீற வேணும். ஏன்னா இதில் திட்டத்திலேயே தெரியும் எத்தனை கட்டங்கள்னு தெரிய வேணும். அதனால் நாங்கள் இதை கீற வேணும். சரி, இப்படி இந்த அமைப்பை அடையாளப்படுத்தலாம். அப்போ நாங்கள் பார்ப்போம். இல்லை அதில் நிலற்றியுள்ள பகுதியின் பரப்பளவு எத்தனை சதுர சென்டிமீட்டர்ன்னு போட்டுருக்கு. அப்போ நாங்கள் ஒன்றுக்கு ஒரு சதுர சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் சதுரக்கட்ட அமைப்பு ஒன்று படத்தில் காணப்படுன்னு சொல்லியிருக்கு. அதனால் நாங்கள் பார்க்கலாம் இதில் எத்தனை சதுரம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ முழு சதுரத்துக்கு நாங்கள் வளமையை செய்கிறது ஒன்று வளமையை போடுறோம். நாங்கள் 1 2 3 போடுவோம். 1 அதே போல் 2 3 4 இவ்வளோ முழுச்சதுரம் 5 இவ்வளோ முழுச்சதுரமே இருக்குது. முழுச்சதுரங்களுக்கு ஒற்றை இலக்கம். அப்போ இதை நாங்கள் சேர்க்க போகிற சதுரங்களுக்கு 2 இலக்கம். இப்போ 6 6 ஏன் 6 6 போட்ட நாங்கள் இது ரெண்டும் சேர்த்தா தான் 6. அடுத்தது
7 7. ஏன் இதுக்கு 7 2 தரம் போட்டு நாங்கள் அதே போலான் என்னென்றால் ரெண்டும் சேர்த்தா தான் 7 என்ற முழுக்கட்டம் வரும். அடுத்தது பார்ப்போம். இதை பார்ப்போம். 8 8. ஏன் 8 போட்டு நாங்கள் ரெண்டும் சேர்த்தா தான் 8. அதே போல் இதில் இன்னொரு சதுரம் ஒன்று இருந்தது நாங்கள் கவனிக்கல. அப்போ அதுக்கு நாங்கள் 5 6 7க்கு அடுத்து நாங்கள் 8க்கு அடுத்து இதில் 9 முழுச்சதுக்கு 9. அதனால் இது 10 10. சரி, அப்போ பார்ப்போம். இப்போ முழுச்சதுரத்துக்கெல்லாம் ஒரு இலக்கம் ஒரு தடவை மட்டும் எழுதியிருக்கிறோம். குறைச்சவரங்களுக்கெல்லாம் அந்த குறைய நிரப்புற இன்னொரு துண்டுக்கும் அதே இலக்கத்தை போட்டிருக்கிறோம். அப்போ வடிவாக பாருங்கள் இந்த முழு சதுரமை கிடக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரே இலக்கத்தை போட்டுக்கும். ஒரு தடவை தான் அந்த இலக்கம் வந்திருக்குது. குறைச்சவரங்களுக்கு 2 தடவை அந்த இலக்கம் வந்திருக்கு. 10 10 8 8 7 7 6 6. ரைட். அப்போ இப்படித்தான் நாங்கள் போட்டுறோம். மொத்தமே 10 முழுச்சதுர கட்டம் இருக்குது. ஆகவே நாங்கள் என்னபடி எழுதணுமெண்டா 10 சதுர சென்டிமீட்டர். எத்தனை சதுர சென்டிமீட்டர் என்று கேட்டபடியே நாங்கள் அப்படியே தான் அப்படி எழுதணும். ஆகவே 10 இதில் என்ன மாதிரி கேள்வி தந்திருக்கோம் அதே போல எழுத வேணும். இப்போ இந்த நாங்கள் சென்டிமீட்டர் பெருக்கம் அதெல்லாம் போட்டால் பிள்ளை. அப்போ இங்கே 10 சதுர சென்டிமீட்டர். சதுர சென்டிமீட்டர் என்று எழுத வேணும். ஏனென்றால் இங்கே தந்த விடயத்தை தான் எழுதணும். நீங்கள் புதுசே நீங்கள் ஏதாவது நான் அங்கே அப்படி படித்தேன் இப்படி ஒன்று படித்ததும் இல்லை. எங்கே படித்தாலும் இங்கே கேள்வி கேட்ட மாதிரி தான் விடை அளிக்கணும். இந்த கேள்வியில் எத்தனை சதுர சென்டிமீட்டர்ண்டா 10 சதுர சென்டிமீட்டர். இப்போ இந்த சிஎம் பெருக்கத்தை போட்டுட்டு சில பேர் அப்படி தான் போகிறோம். 10 சிஎம் பெருக்கம் இதெல்லாம் பிள்ளை. இந்த குறியீட்டெல்லாம் எழுதல. பாடப்புத்தகத்தில் என்ன நடக்கும் அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பெரிய வகுப்பில் படிக்கிற போல் சின்ன வகுப்புக்கு எழுதலாம். அது உங்களுக்கு இப்போ சின்ன வகுப்புக்குரிய பாடத்திட்டம். அப்போ அதன்படி தான் எழுதலாம். அப்போ அப்படி எழுதி பிள்ளை அந்த வாரம் முழுக்கெல்லாம் பிள்ளை தான் போடுறது. அப்போ விடைத்தாளில் பிள்ளை என்று தான் பெரும் அதுக்கெல்லாம் பிள்ளை போட சொல்லி அதனால் அப்படி செய்வான். அடுத்த 23வது பிற்பகல் 3:30 என்பது 24 மணி கடிகாரத்தில் காட்டப்படும் விதத்தை இலக்கத்தில் எழுதுக. 3:30 24 மணித்தியால கடிகாரத்தில் காட்டட்டாம். அப்போ 3:30ண்டா பிற்பகலில் வார 3:30க்கு நாங்கள் பிற்பகல் அதாவது நண்பகல் 12 மணிக்கு பிறகு வரும். நண்பகல் 12 மணிக்கு பிறகு வாரதுகளுக்கு எல்லாம் அந்த நண்பகல் 12 இப்படி வாரம். இதுக்கு பிறகு வார எல்லாத்துக்குமே நாங்கள் இது நியம நேரம். அப்போ சாதாரண நேரத்தில் எழுத விளைக்கிட்டோம்னா இங்கே அப்போ இங்கே ஒரு புள்ளி தான் வரும். அப்போ ஒரு புள்ளி 12 மணிக்கு பிறகு வார ஒன்றுக்கு பிறகு 1 மணிக்கு பிறகு வார எல்லாத்துக்கும் 12 கழிக்கலாம். என்ன 12 கூட்டலாம். கூட்டினா நியம நேரமே மாறும். ஆகவே 1 மணிக்கு பிறகு வார எல்லாத்துக்கும் நாங்கள் இப்படி கூட்டி போட்டு 12 கூட்டி போட்டு பார்க்கலாம். 12 கூட்டினா அது உடனடியாக நியம நேரமே மாறும். 12 கூட்டினா 1 மணிக்கு பிறகு வார எல்லாத்துக்கும் 12 கூட்டினா நியம நேரமே மாறும். அப்போ நாங்கள் அதே போல் இங்கேயும் செய்வோம். 1 மணிக்கு பிறகு தானே 3:30 இருக்குது பிற்பகலில். அதனால் நாங்கள் 12.00 பூஜ்ஜியத்தோட 3:30 கூட்டி விட்டோம்னா நியம நேரம் வரும். அப்போ இங்கே கூட்டல் என்றபடியே நாங்கள் ஒன்றுமே இல்லை. 0 3 இங்கே 3 2 5 1. ஆகவே இங்கே 2 டாட்ஸை போட்டு விட்டால் 15 30. அப்போ விடை 15 30. அப்போ கவனிங்கோ. அப்போ 15 30 எழுதினாலும் சரி 15 30 மணித்தியாலம் என்று அங்கே போட்டாலும் சரி. ஆனால் 15 30 தான் புதிய சிலபஸில் உள்ள புத்தகம் முறை. அப்போ நாங்கள் இந்த 2 டாட்ஸ் போட்டு அங்கே மணித்தியாலம் எழுதினது போடப்படவில்லை. அதனால் நாங்கள் புத்தக முறைப்படியே இதுக்கு விட கொடுக்கலாம். 15 2 டாட்ஸ் 30 கொடுத்தா சரி. அடுத்த 3 கிலோகிராம் 100 கிராம் பாசிப்பயிற்றை ஒரு பையில் 500 கிராம் வீதம் எத்தனை பைகள் இடலாமா? அப்போ 3 கிலோகிராம் 100 கிராம் பாசிப்பயிற்றை
ஒரு பையில் 500 கிராம் வீதம் எத்தனை பேர்? இப்போ 3 கிலோகிராம் 100 கிராம்ண்டா நாங்கள் அதை கிராமுக்கு மாற்றலாம். அப்போ கிராமுக்கு மாற்றினோம்ண்டா எவ்வளவுண்டு தெரியும். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி 24ஆம் கேள்வி. 3 கிலோகிராம் 500 கிராம் பாசிப்பயிற்று ஒரு பையில் 500 கிராம் வீதம் எத்தனை பைகளில் இடலாம்? அப்போ நாங்கள் இதில் நான் நேரடியே பார்க்கலாம். 1 கிலோகிராமில் 2500 இருக்குது. ஆவே 3லையும் 2 6 தனியும் 500 ஒன்று இருக்குது. அதனால் 6 3 7. அல்லது நேரடியே செய்கிறேன்டா, நேரடியே செய்து பார்க்கணும். அப்படியாண்டா நாங்கள் என்ன வேணுமெண்டா 3 500 வேண்டா 3500 கிராம் 3500 நாங்கள் 500ஆல் பிரிக்கிறது. அப்படி கஷ்டம்னா இப்படியும் செய்யலாம். 500ஆல் பிரித்தா இங்கே 2 பூஜ்ஜியம், இங்கே 500ஆல் பிரித்தோம்டா இங்கே 2 பூஜ்ஜியம் பட்டுப்படுவார், இங்கே 2 பூஜ்ஜியம் இருக்குது, அதனால் பட்டுப்படுவார். 7 35. ரைட், அப்படியும் செய்யலாம். அப்போ 2 விதத்துலேயும் செய்யலாம். ஆகவே விடை இதுக்கு விடை 7. அப்போ அப்படியும் செய்யலாம். அல்லது இந்த முறையில் நான் சொன்ன முறையில் இந்த முறையில் செய்யலாம். அல்லது 1 கிலோகிராமுக்கு 2 500 கிராம் இருக்குது. 500 கிராம்ன்றது அரை கிலோகிராம். 2 500 இருக்குது. ஆகவே 3க்கும் 2 6 தனியொரு 500 கிராம் இருக்குது. 6 3 7. அதனால் அப்படி நேரடியும் செய்யலாம். ரைட், ஆகவே இந்த 22 இந்த பக்கத்துக்குள்ள 4ஆம் பக்கத்துக்கு உரிய சகல வினாக்களும் இங்கே பார்த்துட்டோம். இனி 5ஆம் பக்கத்தில் உள்ள வினாக்களை பார்ப்போம். 5ஆம் பக்கத்தில் உள்ளதை இங்கே பார்க்கலாம். ரைட், இப்போ இதில் உள்ள விளங்கிட்டுமென்னு நினைக்கிறேன். அடுத்தது 5ஆம் பக்கத்தை பார்ப்போம். 5ஆம் பக்கத்தில் உங்களுக்கு 5ஆம் பக்கத்தில் 25ஆம் கேள்வியிலிருந்து 34ஆம் பக்கம் 34வது கேள்வியான கிடக்கு. அதிலேயும் 29ஓட கணிதம் முடியுது. அப்போ நாங்கள் முதல் கட்டம் கணிதத்தை பார்ப்போம். ரைட், அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முழுமையே கணிதம் போட்டுருக்கு. அடுத்த பகுதிக்குள்ளே நான் கொண்டு உங்களுக்கு சுற்றாடலை போட்டு பார்ப்போம். அப்போ முதல் கணித பகுதியை பார்ப்போம். அப்போ இதில் கிட்டத்தட்ட 29ஆம் கேள்விக்கான கணிதம் வருது. அதுக்கப்புறம் 30லிருந்து 59ஆம் கேள்விக்கான சுற்றாடல் வரும். பேருந்து 60ஆம் கேள்வி கட்டுரை வரும். கட்டுரைன்னு சொல்கிறேன் இல்லை, அதை 3 வாக்கியம் எழுதல் வரும். ரைட், அப்போ இங்கே கணித பகுதியை பார்ப்போம். இதில் மிகுதி கணித பகுதியை பார்ப்போம். இதில் பார்ப்போம், கேள்வியை பார்ப்போம். ஒன்றின் விலை ரூபாய் 35 வீதம் 6 அப்பியாச புத்தகங்களை வாங்கி கொண்டு ரூபாய் 500 நாணயத்தாள் ஒன்றை கொடுத்தால் மீதியாக கிடைக்கும் பணம் எவ்வளவு? அப்போ ஒன்றின் விலை 35 ரூபாய், 6 விலையும் கண்டுட்டு அந்த விலையை 500லேருந்து கழிக்கலாம். அப்போ 35 தர 6. அப்போ நான் போடலாம் 35 தர 6. 35 தர 6, 6 5 30. அதே போல் 3 மிச்சம் 6 3 3 18. அப்போ பார்க்கலாம் 3 18 3 21 210 ரூபா வரும். இப்போ 210 ரூபாண்டா கவனிக்க வேணும். 500 ரூபா தாளைத்தான் அவர் கொடுக்க போகிறார். ஆகவே 500லிருந்து இந்த 210 கழிக்கிறது. அப்போ மொத்த காசை செலவழித்த மொத்த காசை கழிக்கிறது. கழிச்சு விட்டால் இதுக்குரிய விட வரும். அப்போ 0லேருந்து 0 போனால் 0. அதே போல் இங்கே கடன் எடுத்தால் இவர் 4 இவர் 10 மாறும். 10லிருந்து 1 போனால் 9, 4லேருந்து 2 போனால் 2. ஆவி விடை 290. அப்போ நாங்கள் பாருங்கோ, இப்போ செய்ய வழியை நான் அழிக்க போகிறேன். பாருங்கோ, இதில் ஒன்று தான் செய்யணாங்கள். என்னென்றால் ஒன்றின் விலை 35 ரூபாண்டா முதல்ல 6 விலையும் கண்ட நாங்கள். அப்போ ஒன்றின் விலை 35 முதல்ல 6 விலையும் கண்டா 210 ரூபா வருது. 6க்குமான செலவு, 6 புத்தகங்களுக்குமான செலவு 210 ரூபா. அப்போ கொடுத்த காசு 500 ரூபா. அப்போ 500லேருந்து கொடுத்த காசை கழிக்கணும். இப்போ நாங்கள் கொடுத்த நாணயத்தாளுக்குரிய பெறுமதி 500. அப்போ 500லேருந்து செலவுக்கான, அதாவது 6 அப்பியாச கோப்பிகளுக்குமான செலவு 210. செலவில் கழித்து விட்டால் மீதி எவ்வளோ ஆண்டு வரும்? ஆகவே 292 வருது. ஆகவே இதுக்குரிய விடையை நாங்கள் கொடுக்கலாம் 290. அப்போ ரூபாய் கிடக்கிறபடியே நாங்கள் தனியாக 290. 300 ரூபாய் பட்டபடியே டாட்ஸ் 00 போடலாம். 300 ரூபாய் போட்டால் இப்படி போடலாம். அல்லது பின்னுக்கு ரூபாய் போட போகிறோம்னா 0 போடாமல் 290 ரூபாய் போடலாம். அடுத்த கேள்வியை பாருங்க.
26ஆம் கேள்வி. மயூரன் ஓர் இடத்திலிருந்து வடக்கு திசையில் 5 மீட்டர் சென்று அவனது இடக்கை பக்கமாக திரும்பி மேலும் 5 மீட்டர் சென்றான். இவ்விடத்திலிருந்து தெற்கு திசையில் 5 மீட்டர் சென்றான். அவ்விடத்திலிருந்து தெற்கு திசைக்கு 5 மீட்டர் சென்றான் எனின் அவன் இப்போது பயணத்தை ஆரம்பித்த இடத்திலிருந்து எந்த திசையில் உள்ளான். இதுக்கு சடக்கன நாங்கள் வளமையை செய்கிற முறை தான். ஒரு விஷயம் இல்லை, இதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். இந்த விடயங்களுக்கு திசையை போடப்படும். அதாவது திசைன்றது இங்கே வடக்கு எப்போவுமே மேலே தான் இருக்கும். இப்போ பேப்பர் வடக்கு இங்கே தராதபடியே நாங்கள் பேப்பரில் செய்கிற வடக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இங்கே வடக்கு, இங்கே எங்கட வலது கை பக்கம் கிழக்கு, அதுக்கு ஈரான எல்லாம் தெற்கு மேற்கு. அப்போ வடக்கு ஒன்று எடுத்தோம்னா அது வலஞ்சுழியாக அடுத்த திசைகள் வரும். வலஞ்சுழியாக எப்போவுமே மணிக்கூடு சுற்றுற திசைக்கு அடுத்த திசைகள் தொடர்ந்து வரும். அதனால் இதுக்கு ஒரு கோட்டுப்படம் ஒன்று அடிப்போம். கோட்டுப்படம் அடித்தோம்னா இதுக்குரிய விட தெளிவே வரும். அப்போ கோட்டுப்படங்கிறவம் கோட்டுப்படத்தில் முதல்ல இவர் என்ன செய்கிறாருண்டா ஓர் இடத்திலிருந்து வடக்கு திசையில் 5 மீட்டர் தூரம் செல்கிறார். அப்போ நாங்கள் இங்கே இதில் போடுவோம். இது ஓரிடம், இதுதான் ஓரிடம். நான் போட்டாச்சு. ஓரிடம் எனக்கு ஒரு புள்ளி ஒன்று போட்டிருக்கேன். ஓரிடம், இந்த இடம், இந்த ஓரிடத்திலிருந்து வடக்கு திசையில் 5 மீட்டர் தூரம் செல்கிறார். அப்போ கொஞ்சம் கீழே வண்டி போடுவோம். ஓரிடத்திலிருந்து வடக்கு திசை நோக்கி, வடக்கு மேலே 5 மீட்டர் தூரம் சென்று, ஓரிடத்திலிருந்து வடக்கு திசையில் 5 மீட்டர் தூரம் சென்று அவனது இடக்கை பக்கம் வந்து அப்படியே நேர போக உங்கள்ட இடக்கை பக்கமே நீங்கள் பார்க்கலாம். இப்படியே போவேக்குள்ள இடக்கை பக்கம்ன்றது இந்த பக்கம். அப்போ இந்த பக்கம், அப்போ இடக்கை பக்கமாக திரும்பி மேலும் 5 மீட்டர். அப்போ இங்கே 5 மீட்டர் போகிறேன், இங்கே 5 மீட்டர் போகிறேன். அப்போ மேலும் 5 மீட்டர் தூரம் சென்றான்டா சம அளவான கோடு வரணும். இங்கே உள்ள கோடு அளவில் அதுக்காண்டி அக்யூரேட் சென்டிமீட்டர் அளவு பார்க்குறதில்ல, ஒரு அளவு சம அளவு இருந்தால் சரி. அப்போ ஒரு இடத்திலிருந்து வடக்கு திசையில் 5 மீட்டர் தூரம் சென்று அவனது இடக்கை பக்கமாக திரும்பி மேலும் 5 மீட்டர் தூரம் சென்றான். இவ்விடத்திலிருந்து தெற்கு திசையில் 5 மீட்டர் தூரம் சென்றான். அப்போ எங்கே தெற்கு திசை கீழே வரணும். அப்போ கீழே அதே அளவு 5 மீட்டர்ண்டா இங்கே போட்ட அளவு இங்கேயும் வரணும் 5. அப்போ 5 மீட்டர் தூரம் தெற்கு திசையில் 5 மீட்டர் தூரம் சென்றானெனின் அவன் இப்போது பயணத்தை ஆரம்பித்த இடத்திலிருந்து எத்திசையில் உள்ளான். அப்போ அவன் இப்போது பயணத்தை ஆரம்பித்த இடத்தில் இருந்தண்டா. அப்போ நாங்கள் திசையின் மையப்பகுதி எங்கே வரணுமெண்டா இங்கே தான் வரணும். திசையின் மையப்பகுதி ஏனென்றால் இங்கே வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்போ எங்கே இருந்து இந்த இருந்துன்ற சொல் தான் இங்கே முக்கியமே வரும். இந்த இருந்து அல்லது இக்கண்டு வரும். இடத்தில் இருந்து என்று வரும். ஏண்டா நாங்கள் அந்த இடத்துல மைய திசை அடித்தோம்டா சரி. அப்போ இங்கே விட என்ன வரும் வேறுக்கு மேற்கு. அப்போ இவர் வேற்ற இடத்துல இருந்து எங்கே இருக்கிற மேற்கு நோக்கி இருக்கிறார். ஆகவே விடை, இதுக்குரிய விடை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். மேற்கு. ரைட், சரியானே. அப்போ கீறப்பட்ட இவ்வளவு விளங்குதானே. இவ்வளவு எப்படி செய்யப்பட்டு விளங்குதோ, இவ்வளவு எப்படி செய்யப்பட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கு. அப்போ நாங்கள் கோட்டுப்படம் கீறாட்டில் எல்லாமே பிழைக்கும். கட்டாயமாக இங்கே சரிபார்வுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அப்போ கோட்டுப்படம் போடாட்டில் கட்டாயம் பிழை ஏற்படும். அதனால் கோட்டுப்படம் போட்டே செய்யுங்க. அடுத்த பார்ப்போம். 436 கேக் துண்டுகள், ஒரு பெட்டியில் 4 துண்டுகள் வீதம் பெட்டிகள் இடப்பட்டன. கேக் துண்டுகள் இடப்பட்ட பெட்டிகள் எத்தனை? அப்போ மொத்தமே 436 கேக். அப்போ 436ண்டா ஒரு பெட்டியில் 4 துண்டுகள் வீதம் இட வேணுமா. அப்போ 436 நாங்கள் என்னது 4ஆல் பிரிக்கிறது. பிரித்து விட்டோம்டா எவ்வளோ வேண்டு வரும். அப்போ 1 4 மிகுதி இங்கே 0, அதனால் 3 இறக்குறோம். 3 இறக்கினா அடங்காது, 4க்கு அடங்காட்டி 0 படி. இதுக்காக தான் இந்த கேள்வி போடுறேன். நீங்கள் 0 போடாமல் செய்வீங்களன்றதுக்காண்டி தான் இந்த கேள்வியே போடுறது.
அப்போ 3 அடுத்த 6 இறக்குவோம். அடுத்த 6 இறக்கினா நான் 936 ரைட். ஆகவே நாங்கள் இதுக்காக தான் இந்த பூஜ்ஜியம் பெறக்கூடிய மாதிரி இந்த கேள்வியை செட் பண்ணுவாங்க. என்னத்துக்குண்டா நீங்கள் இந்த பூஜ்ஜியம் போடாமல் 19 விடையை போடுவீங்க. அதுக்காக தான் இந்த பூஜ்ஜியம் போட்டு உங்களுக்கு இந்த கணக்குகளை கொடுக்குறது. அப்போ நீங்கள் இதை மிக அவதானம் வச்சுக்கணும். கட்டாயமாக இந்த இடத்துல பூஜ்ஜியம் போடணும். அடங்காட்டில் அந்த இடத்துல விடையில் பூஜ்ஜியம் போட்டு எடுக்கணும். ஆவே விடை இதுக்கு 109. அப்போ நீங்கள் 109 பெட்டிகள் ரெண்டு போடணுமெண்டு இல்லை, 109 பெட்டிகள் ரெண்டு போடணுமெண்டு இல்லை, 109 போட்டாலே சரி. ஏனெண்டா சில பேர் 109 பெட்டிகள் பேர் 109 துண்டுகள் ரெண்டு போட்டு பிள்ளை எடுக்கிறது. அப்போ அப்படி அந்த துண்டுகள் அது அந்த சொல் போட தேவையில்லை. அப்போ இயலுமானவர் போடலாம், ஆனால் நீங்கள் போட தேவையில்லை. அப்படி விட கட்டாயம் போடணுமெண்டு வார இல்லை, 109 மட்டும் போட்டால் சரியண்டு அங்கே விழுறது ரைட். அதனால பேப்பர் இங்கே அப்படி விழுறபடியே நீங்கள் அதே போலேயே செய்யுங்க. சும்மா வேறு விதத்தில் எழுதி பிள்ளை எடுக்காங்க ரைட். அடுத்த பார்ப்போம். அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா 12 லிட்டர் 500 மில்லிலிட்டர் 12 லிட்டர் 500 மில்லிலிட்டர் நீர் நிரப்பக்கூடிய தொட்டி ஒன்றில் கால் பகுதி வரை நீர் ஊற்றப்பட்டுள்ளது. அத்தொட்டியை முழுமையாக நிரப்புவதற்கு மேலும் எவ்வளவு நீர் தேவை? அப்போ இங்கே கால் பகுதி நிரப்பப்பட்டுள்ளா 3/4 பகுதி கிடக்கு. 4ல் 1 நிலற்றப்பட்டுண்டா 4ல் 1 நிலற்றப்பட்டுண்டா மிகுதி 4ன் மேல் 3 இருக்கு. அப்போ 4ல் மேல் 3க்கு என்ன விடையண்டா நீங்கள் கேள்வி. 4ன் மேல் 3க்கு என்ன விடையண்டான்னு கேள்வி. அதனால் நாங்கள் 2 விதத்தில் பார்க்கலாம். 4ன் மேல் 3க்கு பார்க்கலாம், அல்லது 4ன் மேல் 1க்கு பார்த்துட்டு மொத்தத்தில் இருந்து கழிக்கலாம். அப்போ நாங்கள் இங்கே 4ன் மேல் 3க்கு எப்படி பார்க்குறேன்னு பார்ப்போம். இப்போ 4ன் மேல் 3 பங்கு என்னென்ன மொத்த அளவிலிருந்து நாங்கள் 4ஆல் பிரித்து 3ஆல் பெருக்க வேணும். ஏனென்றால் ஒரு பின்னத்துக்கான விட காண்றோக்கு மொத்தத்திலிருந்து பகுதி எண்ணால் பிரித்து தொகுதி எண்ணால் பெருக்கிறது. ஆகவே 12 500 முதல்ல பிரிப்போம். 12 500 என்ன 12500 மில்லிலிட்டர். அதான் 12 லிட்டர் 500 12500 மில்லிலிட்டர். அதை 4ஆல் பிரிப்போம். முதல் கட்டம் பகுதி எண்ணால் பிரிக்கிறது. பகுதி எண்ணால் பிரித்து பேர்ந்து தான் தொகுதி எண்ணால் பெருக்கிறது. அப்போ நான் 3 12 இங்கே 0 5 இறக்குவோம். 5 இறக்கினால் நான் 1 4 1 மிச்சம் 0 இறக்கினா நாவி 2 8 மிகுதி 2 அடுத்த 0 இறக்கினா நான் 5 20. அப்போ இங்கே பாருங்க 3125 வருது. 3125 வருது. 3125 வருது. இதை 3ஆல் பெருக்கணும். என்னென்றால் இது ஒரு பங்குக்கு தான் 3125. அப்போ நாங்கள் இல்லைன்னா 3125 பிறகு 12500 கழிக்கலாம், அல்லது தர 3ஆல் பெருக்கணும். இப்போ இதை 3ஆல் பெருக்கிறோம். தர 3 எவ்வளோண்டு விட வரும். அப்போ நாங்கள் நேரடியாக பெருக்கலாம், அல்லது இப்படியே வச்சும் பெருக்கலாம். இப்படியே வச்சு பெருக்கில் நாங்கள் இப்படியே நேரம் எடுத்து போகிறோம். 3 5 15 நான் முதல்ல இங்கே எழுதுவோம், பிறகு இப்படியே எழுதுவோம். 3 5 15. அப்போ இங்கே 1 மிச்சம் 3 5 அதாவது இவரை பிறகு 3 5 15 1 மிச்சம் 32 6 1 7. அடுத்தது 3 3 அடுத்தது 3 9. அப்போ இதுதான் விட. இப்படி இது நிறைய பெருக்கிற முறையும் இருக்குது. நிறைய பெருக்கிற முறையில் இப்போ பெருகி காட்டினேன். நிறைய பெருக்கைகளில் 3 5 3 2 3 1 3 3 இப்படி பெருக்கிறது. ஒவ்வொரு இலக்கம் பெருக்கி கொண்டு போகிறது. அப்போ 9375 மில்லிலிட்டர் ரெண்டு வருது. அது நாங்கள் லீட்டர் மில்லிலிட்டரில் எங்களுக்கு கேள்வி இடவழி வந்திருக்கு. அதனால் முதலாம் இலக்கம் 2ஆம் இலக்கம் 3ஆம் இலக்கம், முதலாம் இலக்கம் 2ஆம் இலக்கம் 3ஆம் இலக்கத்துக்கு நேரம் க்ரோஸ் ஒன்று அடிச்சு விட்டோம்டா 9 லிட்டர் 375 மில்லிலிட்டர். அப்போ விட லிட்டர் இங்கே அளவு தந்திருக்கு. அதனால் 9 இதில் போடுறது, இங்கே 375 போடுறது.
வேறு ஒன்றும் இங்கே போடுறது மில்லிலிட்டர் லிட்டர்கள் இங்கே போடுறது இல்லை. சரியா? அப்போ வடிவ பாருங்கோ. அப்போ பங்கு கணக்கில் எடுத்து, அதாவது பின்ன கணக்கில் எடுத்துட்டு பகுதி எண்ணால் பிரித்து போட்டு தொகுதி எண்ணால் பிரிக்கணும். அந்த பின்னத்துக்குரிய விட வந்துட்டுது. அப்போ விட வந்தோடனே பேர்ந்து நாங்கள் அதை லிட்டர் அங்கே அளவு இருக்குது, அளவு குறியீடு இருக்குது. அதனால் அளவு குறியீடு போட தேவையில்லை. அளவு குறியீடு இல்லாட்டில் அளவு குறியீடு போட வேணும். அளவு குறியீடு இருந்தபடியே அப்படியே நாங்கள் அதிலே போட்டு விடலாம். இல்லை தனியாக மில்லிலிட்டரில் எழுத இல்லாது, 2 லிட்டர் மில்லிலிட்டர்னு தனித்தனி அளவு போட்டிருக்கு. அதனால் நாங்கள் அதே போல் எழுதணும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே போல் எழுதினா சரி. ரைட், ஓகே. அப்போ இப்படியான கேள்விகளை நாங்கள் இந்த முறையில் செய்யலாம். அதே போல் மீட்டர் லிட்டர் மில்லிலிட்டர் கணக்கு எடுக்கல 3 இலக்கம் 1000 மில்லிலிட்டர் 1 லிட்டர் படி 1000க்கு 3 பூஜ்ஜியம் இருக்குது. அதனால் 3 இலக்கம் தள்ளி நாங்கள் ஒரு குரோஸ் அடிச்சு விட்டோம்னா இங்கால லிட்டர் அங்கால மில்லிலிட்டர் வருவார். இங்கால உள்ளது லிட்டர், இங்கால மில்லி லிட்டர் விடும். அப்போ அதையும் அந்த சுருக்கமான முறையும் அங்கே பயன்படுத்தி அதை இலகுவாக செய்யலாம். இல்லைன்னா நாங்கள் கால் பங்கு எடுத்து 12500லேருந்து கால் பங்குரிய 3125 கழிச்சு விட்டோம்னா கூட விட வரும். ரைட், ஓகே. அப்போ இப்படி இந்த கேள்விகளை செய்யலாம். ரைட், இனி அடுத்தது. அப்போ கூடுதலாக அடுத்த கேள்வி இறுதி கேள்வி, அந்த கணித பகுதியில் இறுதி கேள்வியாக வாரது என்னென்றால் இந்த வரைவு கூடுதலாக வாரது. அப்போ நாங்கள் வரைபண்ட பகுதி வரைபண்ட பாடம் அங்கே பாடப்புத்தகத்தில் இருக்கிறபடியே அது அப்படியே கடைசி கேள்விக்கு போடுறது. அதுக்கு 3 மார்க்ஸும் போடுறது. சில வேளையில் 4 மார்க்ஸுக்குரிய வரைவும் இங்கே 2 மார்க்ஸுக்குரிய கேள்வியே இந்த முறை வந்திருக்கு. அதனால் பார்க்கலாம். மாணவர் குழு ஒன்று அதிகம் விரும்பும் மலர் வகைகள் பற்றிய தகவல்கள் வரைவில் தரப்பட்டுள்ளன இருக்கு. இதில் ரோசா மலரை விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கை மல்லிகை மலரை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கையை விட எவ்வளவு கூடுதலாக இருக்குன்னு இருக்கு. அப்போ இங்கே மல்லிகை இருக்குது. கேள்வி ரோசா மலரை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ ரோசா அங்கே இருக்குண்டா இங்கே இருக்குது. இதுதான் ரோசாக்குரியது. அப்போ ரோசா மலரை விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கை மல்லிகை மலரை விரும்பும் மாணவர்கள் மல்லிகை இங்கே இருக்குது. அப்போ பார்ப்போம் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஆண்டு பார்க்கலாம். மாணவர்களின் எண்ணிக்கையை விட எவ்வளவு கூடுதலானதான் கேள்வி. அதனால் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் எண்ணிக்கை பார்ப்போம். அப்போ இதில் போடைக்குள்ள நாங்கள் ரோசாவுக்கு 14 வருது. அதே போல் மல்லிகைக்கு இங்கே 10க்கும் 12க்கும் இடையில் இருக்கிறபடியே நாங்கள் 10க்கு அடுத்த இடையில் பெற வேண்டியது 11. அதனால் இவருக்கு 11. அப்போ ரோசா மல்லிகை தான் கேள்வி. அப்போ ரோசா மலரை விரும்பும் மாணவர் எண்ணிக்கை மல்லிகை மலரை விரும்பும் மாணவர் எண்ணிக்கையை விட எவ்வளவு கூடுதலானது? இங்கே பாருங்க 14 இவர் 11. அவை இட வித்தியாசம் எவ்வளவு? 14. அப்போ 11 12 13 14. ஆகவே இங்கே 3 இட வித்தியாசம். அவை விட இங்கே 3. இதுக்குரிய விட 3. சரியா? இது இலகுவான கேள்வி. விரைவு வாரது இலகுவானது. எப்போவுமே இலகுவை தான் வாரது விரைவு. அடுத்த பார்ப்போம் 2வது கேள்வி. குழுவில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அப்போ முதலாவது விளங்கிட்டு தானே முதலாவது எப்படி செய்கிறோண்டு. அப்போ இனி 2வது பகுதியை பார்ப்போம். அப்போ 2வது பகுதி 2வது கேள்வி குழுவில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அப்போ இதில் நாங்கள் ஒவ்வொன்று பகுதியை போடலாம். ஒவ்வொரு பகுதியை நாங்கள் போடலாம். எவ்வளோ மாணவர் இருக்கணும். இதில் 11 இருக்குது. அப்போ இதில் 8 இருக்குது. அடுத்தது ரோசாவில் 14 இருக்குது. அதே போல் ஒர்கிட்டில் நாங்கள் இதில் 6க்கும் 8க்கும் இடையில் இருக்கிறபடியே 7. இப்போ விழாத்தையும் கூட்டினா இதுக்குரிய விட இடையில கூட்டல் அடையாளம் போகும். அப்போ விழாத்தையும் கூட்டினா இதுக்குரிய விட வரும். விழாத்தையும் கூட்டினா இவ்வளவோ அதான் விட. என்னென்ன விழாந்தான் மாணவர் குழு ஒன்று. அப்போ குழுவில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை விழாம. இப்போ விழாத்தையும் கூட்டினா உங்களுக்கு வரும் விட பாருங்க 11, அடுத்தது 8, அடுத்தது 14, 7. அப்போ இங்கே பார்ப்போம். அப்போ 11 மட்டும் 19, 19ம் இங்கே 19ம் 14ம் 29, 29 4 33 7 40. அவை விடை 40. அப்போ இங்கே நாங்கள் போட வேண்டிய விடை 40.
அப்போ 40 சரியான. அப்போ இங்கே ஒரு விஷயம் இல்லை, தகவலை மேலப்படியே போடுங்களேன். நீங்களே ஒரு விஷயம் இல்லை, இங்கே போடுங்கோ, வண்டே போடுங்கோ. இதில் இதுக்குரியதை இங்கே போடுங்கோ, அதே போல் இதுக்குரியதை இங்கே போடுங்க, இதுக்குரிய இங்கே போடுங்க, இதுக்குரிய இங்கே போடுங்கோ, கூட்டி விடுங்கோ. கூட்டி விட்டால் அப்படியே தண்டை பாட்டில் வரும். இப்போ இப்படித்தான் இது செய்கிறோம். மொத்த எண்ணிக்கையை படம் இப்படி போடுங்க. ஆனால் சும்மா கை கணக்கில் போட்டிங்கன்னா எல்லாம் பிழைக்கும். அல்லேண்டா நிரையில் போடுங்க. இப்படி நிரையில் போடாமல் நிரையில் நான் போட்டு காட்டிக்க நிரையில் போடுங்க. நிரையிலண்டா மேலேருந்து கீழே அப்படி போடுங்க, எல்லாம் சரியே வரும். ஒரு பிழையும் இங்கே வரக்கூடிய மாதிரி இல்லை, எல்லாம் அவதான பிழைகள் ஒன்றும் இல்லாமல் சரியான விட முழுக்களுக்கும் வரும். அப்போ இதில் நாங்கள் வரைவு பெரிய கடினமான வேலையில் வரைவை ஈஸியே இப்படி செய்து கொள்ளலாம். ரைட். அப்போ இதில் கவனிங்கோ, இதில் 2019ஆம் ஆண்டு வந்த வினாத்தாளிலே நாங்கள் பார்த்தது தமிழ் பகுதி பார்த்துட்டோம், ஆங்கில பகுதி பார்த்துட்டோம், அதே போல் சிங்கள பகுதி பார்த்துட்டோம், அதே போல் கணித பகுதி முழுமையாக பார்த்துட்டோம். இனி பார்க்க இருக்கிறது சுற்றாடலும். சுற்றாடல் பகுதியில் 30 வினா இருக்கும், அதையும் மற்றது 3 வாக்கியம் எழுதுகிற பகுதி இருக்குது. அந்த 3 வாக்கியம் எழுதுகிற 2 பகுதியும் இன்னும் பார்க்க இருக்குது. அப்போ நாங்கள் இந்த வகுப்பை இதோட முடித்துக்கொண்டு அடுத்த வகுப்பிலே நாங்கள் சுற்றாடல் பகுதியையும் அந்த வாக்கியம் எழுதுகிற பகுதியையும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இதுவரை இணைந்து கொண்ட மாணவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.